அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னடா என்னமோ சொல்லி கூப்பிட்டு வேறு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்களே 100 கோடி 200 கோடின்னு. இப்போல்லாம் சினிமாவில் 100 கோடி 200 கோடி இருந்தால் படம் எடுக்க முடியும். என்னை விடுறதே இல்லை. எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, சினிமா நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும், பண்ணிக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து பண்ணணும். இந்த ப்ராடக்ட் வந்தது காரணமே சினிமா தான். எப்போது ஹேர் கலர் பண்ணிட்டு போய் கேமரா முன்னால் நின்ன உடனே டைரக்டர் ஏங்க நல்லா தொடச்சிட்டு வாங்கங்க அப்படிம்பாங்க. நம்ம ஆள் அப்படின்னா லைட்டு போட்டோடனே, சார் இந்த தாடிக்கு உள்ளேலாம் கண்ணங்கரேன்னு இருக்குது பாருங்கள் சார், உள்ளேயும் நல்லா தொடச்சிட்டு வாங்க அப்படின்ட்டு. இப்போல்லாம் தாடி மிசைக்கு அடித்த உடனே கேமரா வச்சோடனே ஹெச்டி குவாலிட்டி நல்லா தெரியும் எல்லாமே. இப்போல்லாம் மேக்கப்பே துடைக்க சொல்கிறாங்க. தயவுசெய்து மேக்கப் போட வந்தால் நல்லா இருக்கீங்க சார், எதுக்கு சார் அப்பிக்கிட்டு வரீங்க அப்படின்ட்டு. இதில் ஹேர் கலர் பண்ணி அது ஸ்டெயின் ஆகி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இந்த ப்ராடக்ட் எடுத்து லான்ச் பண்ண நல்லா போயிட்டுருக்கு. பட் இந்தியாவில் தயாரிக்கிறோம்னு சொல்லும்போது மேட் இன் இந்தியானா வெளிநாட்டுக்காரம்லாம் ஒரு மாதிரியே பார்க்குறான், சைனாக்காரனை வேறு மாதிரி பார்க்குறான். மேட் இன் இந்தியான்னு சொன்னால் அது தமிழன்னு சொன்னால் இன்னும் மட்டமாக பார்க்குறான். அது வேறு விஷயம். உலகத்திலே ஒரு பெரிய விஷயத்தை ஒரு தமிழனா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நம்ம சாதிக்கணும்னு சொல்லும்போது தான் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுவோம். உலகத்தில் யாராவது ஹேர் கலரை வெறுங்கையில் தொட முடியுமான்னு கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. என்கிட்ட 2 மணி நேரம் இன்டர்வியூ பண்ணாங்க லண்டன்லேருந்து. அப்ளிகேஷன் ப்ராசஸ் கொடுத்து எல்லாம் கொடுத்து, நீங்கள் இதை பண்ணி முடிச்சிருவீங்களான்னு கேட்டேன். 1500 பேர் விளையாட்டு கிடையாது, பட்ஜெட் இவ்வளவு, நாங்கள் லண்டன்லேருந்து 2 பேர் வருவோம் அப்படின்னு. நான் ஒன்று சொன்னேன், இத்தனை படம் எடுத்திருக்கேங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க எந்த கேள்வியும் கேட்கல. ஏன்னா சினிமாக்காரன் கரெக்டாக பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி ஃபங்க்ஷனு அப்படின்னு. எல்லோரும் சினிமாவில் என்ன சம்பாரிச்சிங்கன்னு கேட்டாங்க. இப்போ சார் சொன்னார் 100 கோடி பண்ணார். நான் இந்த ப்ராடக்ட் விற்று நான் 100 கோடி பண்ணலை. ஆர்கே எல்லாம் அவன் செய்யலை, ஆர்கேங்கிற அந்த பேர் தான் 100 கோடி பண்ண வச்சது. அதுதான் உண்மை. சினிமாவில் அதான் சினிமாவில் நான் சம்பாரிச்சிருக்கேன். எல்லாருக்கும் எல்லாம் அவன் செய்யலை ஆர்கேன்னு தெரியும். இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்தை பகிர்ந்துக்கிறேன். 1991 என்னுடைய சினிமா வாழ்க்கையில் முதல் படி தயாரிப்பாளராக காசு தங்க காசுங்கிற படத்தில் நான் தயாரிப்பாளர் நடிகனாக இருந்திருக்கேன். எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி சினிமா என்ன நிலமையில் இருக்குங்கிறதுக்கு அன்றைக்கே சூடு போட்டு போனேன். நான் என் வீட்டை அடமானம் வச்சு படம் எடுத்தேன். ராமநாராயணன் அவர்கள் அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணாங்க. ஐயா இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். அந்த படத்தில் என்னுடைய நெருங்கிய நண்பர் சுரா பிஆர்ஓ இருந்தார். இன்னும் அவர் என்னைக்காவது பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, என்னை பார்க்கவே முடியல, எங்கே இருக்கான்னு தெரியல. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஆர்கே நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தவர் அவர். ஏன்னா அவ்வளோ உழைச்சிருக்கேன் அந்த படத்தில். யோகராஜ் ஹீரோ. எல்லா படமும் ரிலீஸ் ஆச்சு. 15 படம் பூஜை போட்டாங்க. சென்சார் பண்ணி வச்சுருக்க படமே 7-8 படம் யாருமே ரிலீஸ் பண்ணல. என் வீட்டை அடமானம் போட்டு அது ஏலம் வர்ற நிலமையில் அந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணேன். ஏன்னா நிறுத்தலை. என்னானாலும் இந்த ப்ராடக்ட்டு சார் அது என்னானாலும் வெளியே வரணும், சென்சார் பண்ணின்னு தேட்டரில் ரிலீஸ் பண்ணி காமிச்சேன். வேணாம், அன்னைக்கு ஒரு சத்தியம் பண்ணேன். இந்த சினிமா உலகுக்கு நம்ம வந்தால் ஒரு 100 கோடியோடு வரணும். அடுத்து படம் எடுத்தால் எத்தனை கோடி நஷ்டம் ஆடணும் சரி, அசரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் தொழிலதிபராக மாறினேன். அதுக்கப்புறம் தான் எல்லா மாமன் செயல். அதே இது கருமாரி கந்தசாமி, அதே ஜெயத்துறையை வச்சு ஃபஸ்ட்டு படம் தயாரிப்புக்கு இத்தனை படம் எடுத்திருக்கோம். இன்றைக்கி எல்லாருமே படம் எடுக்கிறாங்க. ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. திரும்ப அதை விட்டு வெளியே வர முடியாமல் அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டதை நம்ம பார்க்குறோம். சினிமா உலகம் இன்றைக்கி தத்தளிச்சுக்கிட்டு இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் எக்ஸ்பீரியன்ஸில் காசு தங்க காசுக்கு அப்புறம் நான் மட்டும் தொழிலதிபராக இல்லைன்னா நிச்சயமாக நான் அட்ரஸ் இல்லாமல் இருப்பேன். என்னால் அடுத்த இத்தனை படம்லாம் தந்திருக்க முடியாது. இப்போ சொல்கிறேன், இந்த வேர்ல்டு ரெக்கார்டுக்கு அப்புறம் என்னால் 100 கோடிக்கு சினிமா எடுக்க முடியும். அதுக்கு இன்னொரு இடத்துல உழைச்சி தயாரிச்சுக்கிட்டு நான் இந்த இடத்துல ஃபைட் பண்ணுறேன் ஒழிய சினிமாவில் நம்ம போட்டு நான் எடுத்து இதில் லாபம் பார்த்துருவேன்னு நினச்சி வரல. சீரியஸாக இன்றைக்கி சினிமா சூதாட்டம் மாதிரி தான் இருக்குது. 100 கோடி போட்டால் 10 கோடி வருதான்னு தெரியல, 10 கோடி போட்டால் 20 கோடி வருதான்னு தெரியல. நம்ம பெருமையாக சொல்லிக்கிறோம். இன்றைக்கி பாலைவனத்தில் ஒட்டணும் தண்ணியை தேடி அலையிற மாதிரி. இதில் தண்ணி இருக்குன்னு தேடி தேடி அலைஞ்சு அந்த தண்ணிக்கு பதிலாக அங்கே இருக்க முள்ளு செடியை கடிச்சு தின்னு அந்த முள் நாக்கிலையும் சதையிலையும் குத்தி அதோடைய ரத்தமே அதுக்கு அதையே நல்லா குடிச்சுவிட்டு இந்த முள்ளு செடியிலேருந்து தண்ணி கிடச்சிச்சான் அப்படின்னு நினைக்கிறது தான் சினிமா. எவ்வளோ பணத்தை போட்டாலும் சரி, கடைசியில் நமக்கு போஸ்டர் இது தான் மிச்சம். அதை தவிர ஒரு படம் ஓடிடுச்சுன்னா இன்னும் நினைக்கிறோம். தயவுசெய்து தயாரிப்பாளராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சினிமாவுக்கு வர்றவங்க இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சுக்கிட்டு வந்தால் இன்னும் சினிமா ஆரோக்கியமாக இருக்கும். அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. அதான் என்னுடைய வேண்டுகோள். இந்த இது ஆகஸ்ட் 15 எப்போ பார்த்தாலும் இந்தியா மேட் இன் இந்தியான்னு போட்டாவே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. உலக லெவலில் ஏதாவது பண்ணால் ஏற்றுக்குவாங்களா? இதான் என்னுடைய கேள்வி.
என்கிட்ட எல்லோரும் ஐடியா சொன்னாங்க, நீங்கள் வந்து ஃபேக்ட்ரி வந்து சிங்கப்பூரில் போடுங்க, நீங்கள் ஃபேக்ட்ரி வந்து துபாயில் போடுங்க சார், மேட் இன் துபாயின்னு போட்டால் உங்களுக்கு பயங்கரமாக உலக லெவலில் போயிடும் அப்படிலாம் சொன்னாங்க. நமக்கு இந்த மாதிரி போராடியே பழக்கப்பட்டனால ஒன்று பண்ணுவோம், என்ன ISO வாங்கியிருக்கோம், WHO வாங்கியிருக்கோம், எல்லாம் வாங்கியிருக்கோம், ஆனால் மேட் இன் இண்டியான்னு சொன்னால் சொல்கிறாங்க கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம். உலகத்தில் இது வரைக்கும் யாருமே பேர் ஹேண்டில் தொட்டதே கிடையாது. இதை செஞ்சு ஒரு கின்னஸ் ரெக்கார்டு வேணால் உலக லெவலில் எடுத்துக்கிறதுக்கு, யூரோப் கண்ட்ரியில் போகிறதுக்கு. யூரோப்பிலலாம் நம்ம சாதி வரி இல்லை, நிற வரி இல்லைன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. நம்ம நாட்டிலே சொல்கிறாங்க நார்த் இந்தியாவில் ஒரு மாதிரி இருக்காங்க, சவுத் இந்தியாவில் கருப்பாக இருக்கான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, தைரியமாக சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு சாதனை பண்ணி அவங்க ஏற்றுக்க வச்சுக்கிட்டா இந்த ப்ராடக்டை உலகம் பூரா கொண்டு போக முடியும். அதாவது எல்லாம் எதுக்காக போய் செய்கிறோம் அப்படின்னா, எல்லோரும் என்ன நினைக்கிறீங்களோ, என் குடும்பத்துக்கு தேவையான எல்லாம் நான் செஞ்சுட்டேன், இனிமேல் நான் சம்பாரிச்சா சினிமா எடுக்கணும், இன்னும் ஒரு 10 இல்லை 20 படம் எடுக்கணும், அது என்ன ஆனாலும் கவலைப்படக்கூடாது. சினிமா பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஆசை, என்னுடைய பேஷன், நான் செய்வேன். அவர் சொல்லியிருக்கேன் நான், இல்லை சார் நம்ம 100 கோடி பண்ணியால் நல்லா படம் பண்ணணும், சிறப்பாக படம் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த வருஷத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன். அதாவது வந்து ஒரு 20-25 கோடி பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக ஒரு இது பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வெறி வந்து என்னை விடவே விடாது, என்றைக்கு இருந்தாலும் செய்யணுங்கிற வெறி. அதே நேரத்தில் இழந்ததுக்கு அப்புறம் கஷ்டப்படக்கூடாது. நான் வந்து காசு முடிச்சுட்டு ஒரு 4-5 வருஷம் என் வீடு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. ராமநாதன் சார் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அவர் இருந்து பார்த்துருக்காரு, ஹெல்ப் பண்ணாங்க. அந்த நோட்டீஸ் விட்டதை நிறுத்தி கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த வீட்டை மறுபடியும் இதே வந்து சாடி கிராமத்தில். அதுக்கப்புறம் நம்ம படம் எடுத்தால் இந்த மாதிரி அடமானம் வச்சோ, நம்மையும் அடமானம் வச்சோ படம் எடுக்கக்கூடாது முடிவு தான் அந்த ஆர்கே. இது வரைக்கும் நான் படம் எடுத்த இதுலேயும் ஒரு பைசா கூட கடன் வாங்கலை. ரிலீஸ் அன்னைக்கு எந்த ஃபைனான்சியர்ட்டையும் போய் லேப் லெட்டர் கொடுன்னு கேட்டதே கிடையாது. என்றைக்கு இந்த மாதிரி தன்னம்பிக்கையும் இந்த மாதிரி தைரியமும் தயாரிப்பாளருக்கு வருதோ, சினிமாவை தைரியமாக எதிர்நோக்கி பார்த்துடலாம் அப்படின்னு என்னுடைய எண்ணம், வேறு ஒன்றும் கிடையாது. இதை வந்து எல்லா சினிமா செலிப்ரிட்டியும் நார்த் இந்தியாவிலேருந்து வர வச்சு தான் பிளான் பண்ணியிருக்கேன். இதை பெருசாக கோஆப்ரேட் பண்ணுங்கள், செஞ்சு கொடுங்க. எதையுமே ஸ்பெஷலாக செய்யணும் அப்படின்னு திரும்ப ஆசை உள்ளவன். கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் கொண்டாந்தப்போ கையில் ஒட்டுமான்னு எல்லாருக்கும் சந்தேகம், என்னமோ ஒரு பேசுகிறாரு கையில் ஒட்ட போதா அப்படின்ட்டு. இன்ஸ்பிரேஷன் எங்கேன்னா சினிமா தான். திரும்பவும் எனக்கு சினிமா தான் இன்ஸ்பிரேஷன். சீரியஸாக அவர் சொன்னார், இத்தனை கண்ட்ரிக்கு போயிருக்கேன்னு. நீங்கள் சும்மா தனியாக ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் உட்காந்து பாருங்கள், உங்களை ஒருத்தன் கூட பார்க்க வர மாட்டாங்க. ஆர்கே ஆக்டர் வந்திருக்குன்னு சொன்னால் 4 பேர் வரான். சினிமாவில் எங்கே சம்பாதிக்குமோ அங்கே சம்பாரிச்சிட்ருக்கேன். இதே இது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் சிங்கப்பூர் மலேசியாவில் ரூம் போட்டு, சார் ஒரு பிஸ்னஸ் விஷயமா வந்திருக்கான்னு சொல்லுங்கள், அந்த தெருவில் கூட நடக்க மாட்டான். நீங்கள் யாரை பார்த்துட்டு போகிறீங்களோ அவர் வரமாட்டார். சினிமாங்கிறது மிகப்பெரிய வெப்பன் சக்ஸஸ்க்கு. எல்லா விஷயத்துலையும் ஒரு பெரிய விசிட்டிங் கார்டு அது. இன்றைக்கி உலகம் பூரா போனால் கூட, இப்போ கூட கின்னஸ் ரெக்கார்டுக்கு அப்ரூவல் கொடுக்கும்போது ஒரே ஒரு வார்த்தைன்னு சொன்னேன், இதில் படம் எடுத்திருக்கேன் நான் பண்ணுவேன் அப்படின்னா அடுத்த நிமிஷம் கொஸ்டினை கட் பண்ணிக்கிட்டாங்க. மிகப்பெரிய சாதனை. சினிமா உலகத்தில் என்ட்ரிங்கிறது வந்து சாதாரண கிடையாது. அதிர்ஷ்டம் இருந்தால் தான் சினிமாவுக்குள்ளே வரலாம். மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருந்தால் பெரிய லெவலில் வெற்றி அடையலாம், அதில் மாற்றமே கிடையாது. இப்போ இதை சொன்னதுக்கப்புறம் நான் பெரும்பாலும் இந்த ஷூட்டிங்கில் போகும்போது எனக்கிட்ட பேசின நிறைய பேர் இருக்காங்க. நைட்டெல்லாம் தூங்க முடியலையா, லாபியில் வந்து உட்காந்துருப்பாங்க. என்ன சார், எங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் போட்டாங்க சார், ஏன் கொரட்டை விட்டு தொலைகிறான் சார். இன்றைக்கி வந்து பஸ்ஸில் கொரட்டை விட்டால் பெரிய பிரச்சனை, ஃப்ளைட்டில் கொரட்டை விட்றான். நீங்கள் பிஸ்னஸ் கிளாஸில் நீங்கள் உட்காந்து போனாலும் சரி, பின்னால் ஒருத்தர் டர்ராக பிடிச்சி போச்சு. அதை விட 2000 ரூபா 3000 ரூபா செலவு பண்ணி கூப்பையில் போயிட்டுருக்கான். பத்திரமா போயிடு, ஒன்றும் கவலைப்படாத, பொண்டாட்டி பிள்ளைய அனுப்பிச்சி விட்றான், போய் இறங்கிரு மதுரையிலன்னு. தாப்பில் நல்ல ஆள் ஒருத்தன் வந்து அப்படி மேலே போட்டு விட்டு அவன் ஆரம்பிச்சிட்டான்னா முடிஞ்சு போச்சு, நீங்கள் வெளியே தான் இருக்கணும். உண்மையாக வந்து பக்கத்தில் யாராவது செல்ஃபோன் வச்சுருந்து ஓவர் ஆடியோ வச்சா நம்ம என்ன சொல்கிறோம், எப்பா இயர்ஃபோன் யூஸ் பண்ணுப்பா, இல்லை கம்மி பண்ணுன்னு சொல்கிறோம். இந்த ஆடியோ என்ன பண்ணுவீங்க? மனுஷன் பிறந்த காலத்துலேருந்து கொரட்டைக்கு ரெமெடி கிடையவே கிடையாது. வருங்காலத்தில் வந்து நிச்சயமாக கொரட்டை விட்டால் நியூசன்ஸ்னு கேஸ் போடுற நிலைமைக்கு இப்போ கொரட்டை விட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் உலகத்தில் ரெமெடி கிடையாதுங்க. சைலன்சர் போட சொல்கிறான். ஏதாவது வந்து பாய்சன் கேஸ் இருந்தால் சுவாசிக்காமல் இருக்கிற மாதிரி நம்ம மூக்கில் சைலன்சர், இதை தவிர கிடையாது. ஒரு தமிழனா ஒரு இந்தியனா உலகத்திலேயே முறை கொரட்டைக்கு இந்த ஆர்கே மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன். நான் உங்கள் எல்லாருக்கும் தர்றேன், பந்தயம் கட்டி தர்றேன். உங்கள் வீட்டில் இல்லத்தரசிங்க டிவோர்ஸை பற்றிலாம் பேசுகிறாங்க, வீட்டிலே தனியாக படுத்துக்கிட்டு இருக்கான், கொரட்டை ஒரு சான்ஸு, கொரட்டை விட்டு அவள் தனியாக போய் படுத்துருவா அப்படின்ட்டு. இன்றைக்கி சந்தோஷமாக நம்ம வீட்டில் இருக்க முடியுமா, இல்லை சொந்தக்காரங்க வீட்டில் போய் தைரியமாக படுக்க முடியுமான்னு கேட்டால் அவ்வளோ பெரிய நியூஸ். இது எங்கே கற்றுக்கிட்டேன்? சினிமாவில் தான் கற்றுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஊட்டியில் ஒருத்தன் வந்து பேய்க்கு பயந்துருக்கான்னு சொன்னால் நான் கூப்பிட்டு கேட்டேன், ஏன்டா பேய் தான் பயந்து? என்ன இல்லை சார்,
கொரட்டை விடுறான் சார், நீங்கள் 4 பேர் போட்டுறீங்க சார், நான் காலையில் சீக்கிரம் இருந்துச்சு வர மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். எங்கேயாவது ஒன்று கேட்டால், இப்போ அவங்க மார்க்கெட்டிங் டீம் வச்சுருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வேலை செய்கிறாங்க. 2 பேர் 3 பேர் டிஃபன் ஷார் ரூம் போட்டுருக்கோம். காலையில் வந்துச்சுன்னு இப்படியே வருவேன், என்னடா அப்படி வந்திருக்க சார், தூங்கவே விடலை சார், நைட்டு போகிறேன் அப்படின்னு. இந்த இடம் ஒரு சரியான இடம். ஏன் இதுக்கு ஒரு ரெமெடி கொடுக்கக்கூடாது? மனுஷன் பிறந்த காலத்துலேருந்து இதுக்கு ரெமெடி கிடையாது. கொடுத்துருக்கேன். விஐபி ஸ்னோர் கேர் ஆயில்னு 2000 பேர் கொடுத்து கொரட்டையை நிப்பாட்டி காமிச்சிருக்கேன். இந்த ஆர்க்கை இங்கே தயவு செய்து இதை குற்றமாக சொல்லலை. இது ஒரு டிசீஸ். இது இருக்க சவுண்டு மட்டும் இன்க்ரீஸ் ஆகும், தொந்தரவு கொடுக்கும், டிவர்ஸ் வரைக்கும் போகும். உலகத்திலே எவனும் கண்டுபிடிக்கலை. ஒரு சினிமாக்காரனை கண்டுபிடிச்சிருக்கீங்க பெருமை. அதை லான்ச் பண்ணுறேன். முதல்ல உங்கள்கிட்ட தான் கொடுக்க போகிறேன். உங்கள் வீட்டில் யார் இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கெல்லாம் காசு வேறு, உங்களுக்கு நான் ஒரு சாம்பிள் தரேன். நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், தைரியமாக உலகம் பூரா எடுத்துகிட்டு போகிறேன். ஒரே வாரத்தில் நிச்சயமாக 0 ஆகிடும், கேரண்டி தரேன். அப்போ எனக்கு சினிமா எடுக்கணும்னு ஆசை. இன்றைக்கி வந்து எல்லோரும் சொல்கிறாங்க லைக்காவை பற்றி, அவங்க எவ்வளோ பட்ஜெட் வச்சுருக்காங்க. எங்கே சம்பாரிச்ச? எங்கேயோ ஒரு இடத்துல சம்பாரிச்சிட்டு வந்தானே இங்கே பண்ணுறீங்க. அப்போ ஒன்று மட்டும் தெரியுது, என்ன சினிமாவில் சம்பாதிக்க முடியாது, எங்கேயாவது சம்பாரிச்சா இங்கே விடலாம். பரவாயில்ல, அதையும் செய்வோம், பேஷனாக செய்வோம் அப்படிங்கிறது. அது ஒரு தண்டவாளம். அந்த தண்டவாளத்தில் காம்படேட்டிவாக உலகத்திலே இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ட்ராவல் பண்ணுறேன். சினிமா தொடர்ந்து பண்ணணும். இந்த வருஷத்துக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வச்சு ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி தரேன். கோஆப்ரேட் பண்ணுங்கள். இது தயவுசெய்து நீங்கள் எல்லாம் வரணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா லண்டன்காரனுக்கு நான் யாருன்னு உங்களை வச்சு தான் காமிக்க முடியும். சீரியஸாக இது என்னுடைய இன்விடேஷனாக. ஏன்னா அவங்க வந்து 1000 கேள்வி கேட்டாங்கன்ட்டு 2 ஹவர். உண்மையாக அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த அப்ளிகேஷனை. நான் எல்லாம் அப்ரூவ் வச்சுருக்கேன், நான் எல்லாம் காமிக்கிறேன், ஃபீஸ் கட்டிட்டேன், அப்ரூவல் வாங்கிட்டேன், கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க. லண்டன்லேருந்து 2 பேர் ஜட்ஜஸ் வர்றாங்க, எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணேன். பட் இதை தேடி தந்தது இந்த சினிமா உலகம், இந்த பத்திரிக்கை நீங்கள் தான். எங்கே போனாலும் எல்லாம் சொன்னா இருக்க, இந்த வெள்ளை சட்டை வெள்ளை அப்படின்னு சொல்லி வச்சு ஒரு பிராண்ட் அமைச்சிருக்கீங்கள. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இத்தனை படம் எடுத்தேன், எவ்வளோ லாஸ் பண்ணேன், எவ்வளோ சம்பாரிச்சேங்கிறத விட 1000 கோடி ரூபா ஒருத்தை நீங்கள் தேடி தந்திருக்கீங்க. தொடர்ந்து ஆதரவு வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்து. யாரெல்லாம் இதுக்கு முன்னால் இந்த ஷாம்பை வெறுங்கையில் தொட்டு யூஸராக இருக்காங்களோ அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டோடு கொடுக்குறோம். அவங்க அங்கே வந்து அந்த ஜட்ஜஸ் மொத்தம் 6 பேர், 2 பேர் வந்து லண்டன்லேருந்து வர்றாங்க, 2 பேர் லண்டன்லேருந்து வர்றாங்க, மீதி எல்லாமே செலிப்ரிட்டி இங்கே வச்சுக்கிறோம். செலக்ட் பண்ணிக்கலான்னு கேட்குறேன். செலக்ட் பண்ணியாச்சு. வர்றவங்க எல்லாருக்கும் மத்தியானம் வந்து சாப்பாடு போடுறேன். வர்றவங்க அத்தனை பேருக்கும் 1000 ரூபா வந்து அந்த நேரத்துக்கானது. அவங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இபிபி வரைக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுப்பேற்றுக்கிறேன். 2 டிஷர்ட் இலவசமாக கொடுக்குறேன், ஒரு ப்ராடக்ட் இலவசமாக கொடுக்குறேன். அவங்க எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, 1005 பேருக்கும். நானும் ஒரு தடவை நின்று அதில் பண்ணுறேன், நானும் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறேன். ஆமாம், 6 தான் கார் வச்சுக்கிட்டு திறன்ல. எல்லாத்துலேயும் ஒரு முட்டாள்தனமான ஒரு மூட நம்பிக்கை. அது வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அது பாசிட்டிவ் ஆகிடுது. வேறு அப்ரூவ் வாங்கி லான்ச் பண்ணுறேன். இன்றைக்கி தரேன். நான் இப்போ கையில் எடுத்துகிட்டு போகிறீங்க நீங்கள் வீட்டுக்கு. ஏன் இன்றைக்கி 15 வயசுக்கே வந்துடுது நரமுடி. நம்ம ஆளுக்கு வந்து உண்மையாக வெளியே தெரியறது கொஞ்சம் லேட்டாக இருக்கும், அது வரைக்கும் மெயின்டைன் பண்ணிவிடுவோம். ஐயா சொல்லுங்கள். ஒரே ஒரு விஷயம், இது வந்து ஒருத்தர் தலையை கழுவுவதற்கு வேர்ல்டு நார்ம்ஸ் வந்து 4 லிட்டர். கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் வந்து 4 லிட்டருக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த 4 லிட்டர் பாட்டிலில் சீல் உடைக்காமல் மேலே ஹீட் பண்ணி 5 ஓட்டை போடுறோம். அது ஷவராக பயன்படுத்தி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். 4 லிட்டருக்குள்ள தலையை கழுவியே ஆகணும். ஆர்கே வேதிக். நான் யாருக்கிட்டே போய் ஒன்றை தயாராகவே இல்லை. இத்தனை வருஷமா ஆயுர்வேதிக் எவனா கண்டுபிடிச்சானா? ஆர்கே தான் கண்டுபிடிச்சேன், நான் தான் தந்திருக்கேன். அதாவது அது வந்து இப்பவும் சொல்கிறேன். ஆமாம், நிச்சயமாக. அதாவது வந்து ஒரே நாளில் வந்து நமக்கு வந்து ஹேர் லாஸ் வர்றதில்லை. நம்மளுடைய உணவு பழக்கம் மட்டும் இல்லை, கடை வாங்கின அத்தனை பேருக்கும் வழுக்க வந்துடும். ஓப்பனாக சொல்கிறேன், குழந்தை பிறந்தா எல்லாருக்கும் ஹேர் லாஸ் வரும் லேடிஸுக்கு.
உங்கள் வீட்டு கதவை கடங்காரம் தட்டிட்டா 10 முடி இன்னைக்கு விழுகிறது 100 முடி விழுகும். ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடிய பிரச்சனை அது. உங்கள் வீட்டில் மனைவி வந்து ஏங்க மளிகை கடைக்காரன் வந்து திட்டிட்டு போனாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சொட்டை வந்துருங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து 2வது 3வது காலம் உள்ளது. என்ன அதை கூட மாற்றிப்பிடலாம், புரியுதா? அதே மாதிரி அவ்வளோ கடன் வாங்கியிருக்கான்னு அர்த்தம். இப்போல்லாம் லேடிஸ்க்கு வந்து பால்னஸ் வருது, நிறைய பேருக்கு விசிபிலிட்டி உண்டு. இது வரைக்கும் கோடிக்கணக்கான பேர் கொடுத்துருக்கோம் தலைவரே. ஒன்லி ஜென்ஸ் இல்லைன்னா 4 லிட்டரில் பண்ண முடியாதுங்க ஐயா. நல்ல கேள்வி. அதாவது தெளிவாக 4 லிட்டர் தான் வைக்கணும்ட்டான். டேபிளில் யார் இருக்கணும், ஒரு டபுள் இருக்கணும், ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆளுக்கு இத்தனை பேர், அவ்வளவு மினிட்ஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி உங்களை கூப்பிட்டுருக்கேன்னா 1 மாதமாக உழைச்சிருக்கேன் அதுக்கு, அவங்க அப்ரூவல் வாங்குறதுக்கு. கையில் ஒட்டுதுங்க உங்க இது. அதெல்லாம் நான் ஒன்று சொல்லவா? கையில் ஒட்டுது. அதாவது அதை நான் வரையிட்டு நான் இப்போ எப்போவும் சொல்கிறேன், யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு ப்ராடக்டை பயன்படுத்தும் போது ஃபஸ்ட்டு ஏதாவது இப்படி சொல்லதான் செய்வாங்க. இல்லைன்னா நீங்கள் ஒரு வருஷத்துலேருந்து இத்தனை கோடி பேருக்கு விற்க முடியாது, நடக்காத விஷயத்தை. ஒன்று, கையில் கிராச்சஸ் இருந்து கையில் ரஃப்பாக ஒர்க் பண்ணி கையில் வந்து இது இல்லைன்னா அது ஒட்டும். எப்போ வந்து இந்த ஸ்கின்னில் உள்ள அந்த மென்மைத்தன்மை இல்லாமல் நல்ல பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்து நல்ல சம்பட்டி அடித்து ஒரு காய்ச்சி போய் இருந்துச்சுன்னா அது ஒட்டும். ஓகே, அதாவது வந்து நான் இப்போ பண்ணித்தரேன், நீங்கள் பார்த்துட்டு போங்க. என்ன ஒன்றும் பிரச்சனை. அது எப்படி தான் வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆகுறது? இல்லை மன்னிக்கணும், அதாவது வந்து அடுத்தால வாங்க மாட்டாங்க. நீங்கள் வாங்கினீங்களா? அடுத்து நீங்கள் வாங்கினீங்களா? அதை வாங்கலை. இல்லை, வாங்கினவங்க கோடி பேர் இருக்காங்க. நான் இன்வாய்ஸ் காமிக்கிறேன். ஓகே, நீங்கள் பயன்படுத்துகிறது ஏதோ சின்ன பிரச்சனை இருக்குது, நான் கற்றுக் கொடுக்குறேன், அது போட்டுக்குங்க, தப்பே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், என் ப்ராடக்டை பயன்படுத்துது எப்படின்னு உங்களுக்கு நான் கற்றுத்தரேன், தப்பே இல்லை. இதில் என்ன இருக்குது? ஒரு செல்ஃபோன் வாங்கினோன்னே எல்லோரும் ஈஸியாக ஆன் பண்ணிடுறீங்களா என்ன? ஏதாவது ஒருத்தன் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு வாட்ஸ்அப்பே இன்னொருத்தன் சொல்லிக் கொடுத்தான். புதுசாக வர எல்லா விஷயத்தையும் எல்லோரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு சில பேர் தானாக தேடி கண்டுவிடுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி கற்றுக் கொடுக்க போகிறாங்க. அதெல்லாம் கற்றுக் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தவறான விஷயத்தை என்றைக்கும் பேச மாட்டோம், செய்ய மாட்டோம். இன்னொன்று இப்போவும் சொல்கிறேன், இந்தியாவில் வந்து கிளைம்ஸ்னு ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்குது, வேர்ல்டு வைடாக பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன். அதில் கிளைம்ஸ் பண்ணி கிளினிக்கல் ஸ்டடி வாங்கியிருக்கேன், அந்த காப்பி நான் உங்களுக்கு தரேன். இல்லை இல்லை, கிளினிக் அப்படிலாம் ஸ்டடிலாம் கொடுக்க மாட்டாங்க. என்ன ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், இப்போ ஒரு சில பேர் சொல்கிறாங்கல்ல, யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்று அலர்ஜி வந்துடும்னு சொல்லலாம். கத்திரிக்காய் சாப்பிட்டா அலர்ஜி வரும், வருமா வராதா? வரும். உடனே வந்து வெஜிடேரியன்லாம் அலர்ஜின்னு சொல்லிக்கிட்டு தெரியப்படாது. ஒவ்வாமை ஒரு சில பேருக்கு, எனக்கு தெரிஞ்சு வந்து ஒருத்தருக்கு வந்து மட்டன் சாப்பிட்டா அலர்ஜி வருது. அதனால யாருக்காவது ஒருத்தர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அது வந்து நம்ம என்னென்ன ஸ்கின்னில் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டோம்னா சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், நீங்கள் அது மாதிரி செய்யுங்க, சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், அதே மாதிரி இப்போவும் சொல்கிறேன், இந்த கொரட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நான் தரேன். ஆல்ரெடி 2000 பேருக்கு யூஸ் பண்ண வச்சுருக்குறோம். கொரட்டை நின்றுருக்கு ஒரே வாரத்தில். ஓகே அப்படின்ட்டு அந்த ப்ராடக்டை உலக லெவலில் கொண்டு போக முடியும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். இப்போ 2 வருஷமாக அதை பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ அடுத்த ப்ராடக்ட் இது லான்ச் பண்ணுறோம். இப்படி ஒரு சாதனை பண்ணுறோம். இதுலேயும் ஏதாவது ஒன்று சொல்லலாம், சாப்பாடு பற்றின கூட சொல்லலாம், சொல்லாமல் சொல்லக்கூடாது. சில பேர் கேட்டால் ஏங்க சார் நான்வெஜ் போட்டிங்கன்னு கூட சொல்லலாம். சில பேர் ஏன்ப்பா வெஜிடேரியன் போட்டிங்க நான்வெஜ் பண்ணலாம் இல்லையா? 100 பாருங்கள் இல்லையா? கருவாடு விற்கிற நிலைமை என்ன? ஐயோ நான் கருவாடு ஆகிட்டேனே, என்ன இப்படி சொன்னால் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. பரவாயில்ல, எல்லாம் இருக்கும். 5 வரலும் ஒரு மாதிரி இருக்கிறது இல்லை. ஆவரேஜ் சராசரி பார்ப்போம். பரீட்சையில் பாஸ் ஆகிறதுக்கே எத்தனை மார்க் இருந்தால் பாஸ் ஆகலாங்கிறாங்க? ஏன் அவங்க 99 சொல்லலை? அதுதான் சொல்ல வரேன் இல்லையா? இந்த நாட்டை ஆள்றதுக்கே எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லி பாருங்கள். 1% முன்ன பின்னர் தான் நாட்டை ஆளலான் இருக்காங்க. உலகத்திலே ஒரு புது விஷயத்தை கொண்டாந்துருக்கோம், பெருமையை கொண்டாந்துருக்கோம், உலகம் பூரா எடுத்துகிட்டு போகிறோம். இந்த விஷயத்தையும் என்னால் கொண்டு போக முடியும் அப்படின்னு உழைச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இது நிச்சயமாக வந்து இதை கூட கேட்டப்போ வேறு நாள் பண்ணியிருக்கலாம், நிறைய பர்மிஷன் வாங்கணும், அது இதுன்னு. நாங்கள் பரவாயில்ல, எதுவுமே ரிஸ்க் எடுத்து பழக்கப்பட்டு தான் பண்ணுவோன்னு பண்ணியிருக்கோம். எனி அதர் கொஸ்டின்? ஆமாம் சார், டை வந்து இதை விட மோசம்.
டை அடிச்சுக்கிறதுக்கு அப்புறம் தான் ஷாம்பு போடுவாங்க. நான் அந்த ப்ராசஸே கட் பண்ணி ஷாம்பாக கொடுத்துருக்கேன். அதாவது இது வரைக்கும் உலகத்தில் வந்து இந்த டை வந்து கண்டுபிடிக்கப்பட்டது வந்து தனி நபர் வீட்டில் பயன்படுத்துவதற்காக அல்ல, ப்ரொஃபஷனல் பயன்படுத்துறதுக்கு மட்டும்தான். கண்டுபிடிச்ச அத்தனை கலருமே நீங்கள் பார்லர் போகணும், ப்ரொஃபஷனல் பின்னால் போய் உள்ளே போய் மிக்ஸ் பண்ணுவாங்க, 2 டியூப் எடுத்து அழகா, அப்புறம் அங்கேயே ஃபேனில் வச்சு ஆற்றிட்டு பின்னால் உட்காந்து அப்ளை பண்ணுவாங்க. கண்ணெரிச்சல் இருக்கும், நாற்று அடிக்கும், அப்படிலாம். நம்ம காசு பார்த்து வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு வந்தேன். இன்றைக்கும் இண்டிபெண்டாக யாரும் பயன்படுத்த முடியாது. யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும் பின்னாலாம் அடிக்க. அப்படி பட்டுருச்சுன்னா பட்டும், இப்படி பட்டுச்சுன்னா பட்டுரும், அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. ஆனால் முதல் முறையாக அந்த உலகத்திலேயே நீங்கள் கையை கழுவிட்டு ஷாம்பு எடுத்துகிட்டு தலையில் போட்டுக்குங்கன்னு சொன்னது ஆர்கே, கண்டுபிடிச்சது ஆர்கே. நான் ஒரு சினிமாக்காரன் கண்டுபிடிச்சிருக்கேன். 2வது, நெஞ்சு முடிக்கு யாருமே சொன்னதில்லை அப்படிடா அப்படின்ட்டு. கை முடினா நம்ம ஃபுல் கை போட்டுருவோம் இங்கே ஆயிடுச்சுன்னா. இன்னும் எத்தனையோ சினிமா வந்து ரேசர் வச்சு இழுத்துக்கிட்டு இருக்காங்க, எனக்கு தெரியும், வேக்சிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அத்தனை பேரும் சட்டையை கட்டுட்டு நரமுடியே இருக்காதுன்னு சொல்லி நெஞ்சு முடிக்க போடலான்னு சொன்னது இந்த ஆர்கே. டை அடிச்சுட்டு ஷாம்பு போட்டு கண்டிஷனர் போட்டு தப்பே இல்லை. ஆனால் நான் அதை நல்லா காமெடியாக சொல்லுவேன், வேண்டாம் நம்ம பர்சனலாக பேசுவோம்ல. ஓகே, ஆமாம். என்ன அவர் நெஞ்சுக்கு மட்டும் இல்லை, காலு கைக்கெல்லாம் போட்டார், எனக்கு தெரியும், நான் அண்ணன் பழகியிருக்கேன், நான் வேற சொல்லுவேன், விட்டுருங்க. மரியாதைக்குரியவர், நீங்கள் கிளப்பி விட்டுறாதீங்க. அதாவது பிஸ்னஸை மட்டும் இல்லை, பப்ளிக்காக சொல்ல வரேன். இன்றைக்கி லேடிஸ் வந்து ஹேர் கலர் பண்ணோம், பியூட்டி பார்லர் போகணும். நீங்கள் கெமிஸ்ட் கிடையாது. 2 டியூப் எடுத்து இந்த கையோட ப்ரெஷர் லெவல் வேறு, இந்த கையோட ப்ரெஷர் லெவல் வேறு, அமுக்குனா இது அதிகமாக வந்துடும், இது கம்மியாக வந்துடும். உடனே 2 எடுத்து பார்த்துட்டு அடுத்த டியூப் போடுறதுக்கு பத்திரமா வச்சுருவோம். அங்கேயே ப்ரொஃபஷனல்ட்டு மாறி போயிடும். உடனே மிக்ஸ் பண்ணி அடிச்சதுலாம். 2வது, லேடிஸ் பண்ணவே முடியாது, பியூட்டி பார்லர் போய் தான் பண்ண முடியும். ஆனால் ஷாம்பு போடுறதுக்கு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. தாராளமாக அடித்து கண்டிஷனர் போட்டுக்கணும், ஷாம்பு போட்டுக்கணும். அங்கே தான் என்னுடைய ஆராய்ச்சி ஆரம்பம். ஷாம்பு மாதிரி எடுத்து இப்படி போட்டுங்க, முடி எடுத்து முதல்ல போட்டுங்க, பின்னால் போட்டுங்க, எங்கே வேணாலும் போட்டுங்க, ஒட்டாது. ஷாம்பு எதுக்கு ஒட்டுது? ஒட்டவே ஒட்டாது. அப்படி ஒன்று உலகத்துக்கு கண்டுபிடிச்சேன். இல்லைன்னா அவர் வந்து 10 வருஷத்துக்கு 100 கோடி சொல்கிறார். இந்த வருஷம் நான் 500 கோடி பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். 500 கோடி பண்ண போகிறேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு தெரியுமா? சினிமாவில் 100 கோடி விடுறதுக்கு இந்த ஆர்கே தயாராக இருக்கேன், சினிமா தொழில் செய்வேங்கிறதுக்காக சொல்ல வரேன். அதில் மாற்றம் கிடையாது. அந்த இடத்துல உழைச்சி எடுத்துகிட்டு வரோம். இன்னைக்கு சார் இது எல்லாம் அப்ரூவல் வாங்கியிருக்கோம். அப்ரூவல் வாங்காமல் நீங்கள் வந்து அந்த டேர்ம்ஸ் எல்லாம் பாக்ஸில் போட்டிருக்கோம். எல்லாமே பாக்ஸில் போட்டிருக்கோம். சிம்பிள் அதாவது ஃபஸ்ட்டு டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. ஹேர் கலர்னால் அது கண்டெய்னர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம் டீட்டெயிலாக. அதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் பிரிண்ட் பண்ணி வைக்க முடியாது. ஓகே, இப்போ எனக்கு அலர்ஜி இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. ஆஸ் பர் லா என்ன இருக்கோ பண்ணுறோம், ப்ளஸ் என்ன சர்வீசஸ் எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை வேல்யூ ஆடட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நான் லான்ச் பண்ணலை, கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் 1.5 வருஷம் ஆச்சு. இந்தியா பூரா பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளோ காம்படேட்டர் இருந்திருப்பாங்க, எவ்வளோ ஃபைட் பண்ணியிருப்பாங்க என்கிட்ட. 1% இருக்கும், நிச்சயமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வாமை 10 லட்சம் பேருக்கு ஒருத்தருக்கு இருக்குங்க. எது இருந்தாலும் இருக்கும். நான் பொய்யெல்லாம் சொல்லுவேன், நான் எவிடன்ஸோடு சொல்லுவேன். 10 லட்சம் பேருக்கு ஒருத்தருக்கு ஒவ்வாமை இருக்கும், அது ஒன்றுமே பண்ண முடியாது. அது எதை சாப்பிட்டாலும் வந்துடலாம். அது ஒன்று சார், அலர்ஜின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏன் அதை யூஸ் பண்ணணும் சார்? டாக்டர் வந்து தெளிவாக சொல்கிறார், உனக்கு இது ஒத்து வராதுன்னு. நம்மளுக்கு தண்ணிக்கு தான் சொல்கிறாரு, நம்ம அதை நிறுத்துறது இல்லைன்னு வைங்க. இருந்தாலும் அதுக்கு ஒரு மாத்திரை போட்டு அடிச்சுக்கலான்னு நினச்சிக்கிட்டு தானே போயிட்டுருக்கோம். ஆனால் இது அலர்ஜி வேண்டான்னு சொன்னால் விட்டுற வேண்டியதுதான். இப்போ முடி கொட்டுது, ஓகே, கொட்டிகிட்டே தான் இருக்குது. விக்கு வச்சாலும் கிண்டல் பண்ணுறான் இல்லையா? என்னையா அப்படியா, என்ன டோப்பா தலையா அப்படின்ட்டு. பரவாயில்லைன்னு மேனேஜ் பண்ணுறவங்க வச்சுக்கிறோம். இப்போ நடுறதுக்கு டெக்னாலஜி வந்தாச்சு. உலகத்தில் வந்து இந்த முடி கொட்டுறது உச்சந்தலையில் கொட்டுது. பின்னால் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அப்படியே ஒரு வரந்தே இருக்கும், வரப்பு மாதிரி. ஏன் அப்படின்னா அதுதான் டோனர் பார்ட். நீங்கள் கொஞ்சம் முன்னாலே வந்தீங்கன்னா பின்னால் இருக்க முடி எடுத்து முன்னால் நட்டுடலாம். 4000 முடி 5000 முடி நடலாம். உடனே நட்டா அப்படின்னா செலவு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு முடி நடுறதுக்கு 120 ரூபா. வாங்க, நான் யாருக்கு வேணாலும் நட்டு தரேன். ஆனால் டோனர் பார்ட் ஹெல்ப் பண்ணணும்ல. இப்போ அதனுடைய ஆராய்ச்சி ஃபாரின் பாடியிலேருந்து எடுக்க முடியுமான்னு போயிட்டுருக்கு. இந்த டோனர் பார்ட்லேருந்து நீங்கள் மிஞ்சி போனால் ஒரு 10,000, அதுக்கு மேலே எடுக்க முடியாது. எல்லாருக்குமே சொட்டை வந்தால் பின்னால் மட்டும் கொஞ்சம் லேட்டாக வரும். ஏன்னா இதெல்லாம் பூமியை நோக்கி பார்க்குது, அதனால் இது இருக்குது. வானத்தை பார்த்ததெல்லாம் சீக்கிரமாக விழுந்துருதுங்கிறான். அதுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. இப்போ நெஞ்சு முடி எடுத்து நட முடியும்னு ஃபாரினில் கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களுக்கு நெஞ்சு முடி நிறைய இருந்துச்சுன்னா இதை எடுத்து இங்கே நட்டு வளர்க்க முடியும் அப்படின்னு. அதான் சயின்ஸ் போயிட்டே இருக்குது.
ஆமாம், பிரச்சனையும் வந்துக்கிட்டே இருக்குது, சயின்ஸும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது, ரெண்டும் போராடிக்கிட்டு போயிட்டே இருக்குது. அதான் உண்மை. வேறு எது? வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்ல முடியாது. நான் செய்கிறது கிரே ஹேர். தலையில் கூட வெள்ளை முடி இருக்கக்கூடாதுங்கிறது யூத் இந்தியா. ஏன் இதுக்கு பேர் வச்சேன்னா, நம்மளால் நல்லா இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, எல்லாம் ரெடியாக இருப்பாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னாங்க இங்கே தாங்க ஒரே ஒரு முடி நரைக்கும். அன்னைக்கு இவன் கான்ஃபிடென்ட் இழந்துருவாங்க. அப்புறம் வீட்டில் அது வரைக்கும் பொண்டாட்டி சந்தோஷமாக இருந்தாலும் ஹை நரைச்சிருச்சா, அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இன்னமேது கொஞ்சம் அடங்கு அப்படிங்கிற மாதிரி. நமக்கும் கரெக்டாக வகுப்பு எடுத்தாங்கன்னா அங்கே தாங்க கிரே முடி இருக்கும். உடனே தான் உனக்கும் தான் வந்துருச்சு, உனக்கும் வயசாகிடுச்சு. இந்த கிரே ஹேர் வந்து நம்மளுடைய இளமைக்கும் முதுமைக்கும் இடையில உள்ள ஒரு தெர்மாமீட்டர் மாதிரி. டேய், இது வரைக்கும் இப்படி போயிட்டு இருந்தியா, இன்னமே நீ இப்படி போகிறேன்னு. அதனால கிரே ஹேர் வந்தால் கூட நம்ம கான்ஃபிடென்ட் குறையுது, யூத்துன்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கோம். தலையில் கூட கிரே ஹேர் வேண்டாம் விடுங்க அப்படின்ட்டு. வேறு சார், சர்டிஃபிகேட் வாங்கி லான்ச் பண்ணி பெரிய லெவலில் பேர் எடுத்திருக்கு சார். ஆமாம் சார், ஆமாம், எல்லா சர்டிஃபிகேட் வேணாலும் தரேன். அதேமாதிரி துபாயில், மீனா கண்ட்ரிஸ் எல்லா இடத்துலையும் நல்ல வரவேற்பு. என்ன மேட் இன் இந்தியான்னு போடாமனா சூப்பர் வரவேற்பாக இருக்கும். இந்த ஒரு இதுக்காக இதை எடுத்து அடுத்த லெவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. 120 ml. ஓ சார், டெய்லி பல் வளர்க்குறோம், டெய்லி சாப்பிட்ற மாதிரி நைட்டு படுக்கும்போது ஒரு 2 சொட்டு 3 சொட்டு தலையில் வைக்கணும். டெய்லி வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளேம் ஃபார்ம் ஆகும் தொண்டையில். அதோடைய வீடியோ, அதோடைய சயின்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, இப்போ விக்ஸில் அந்த இடம்னா உடனே ஓப்பன் ஆகுது இல்லையா? இது தூங்கும்போது இங்கே வைக்கலாம், தொண்டையில் தடவலாம், காதுக்கு பின்னால் தடவலாம். சும்மா பண்ணால் வந்து அன்னைக்கு நைட்டு வராது. ஃபஸ்ட்டு வந்து 3 நாள் 4 நாள் கேட்குறது என்னென்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இங்கே ஃப்ளேம். அது வந்து ட்ரைனேஜ் ஆகிறதுக்கு 3 days 4 days ஆகும். அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும். ஆமாம், ஆனால் டெய்லி தலையில் வச்சு தான் ஆகணும் கண்டிப்பாக. அது 30 நாளைக்கு ஒரு நாள் தானே. ஆமாம். நல்லது, வாழ்த்துக்கள், வணக்கம்.